Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரா மேங்கோ யூஸ் பண்ணி ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துப்போம். மாங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் அளவு எல்லா மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாங்காய் மட்டும் அரைப்படாமல் கட்டி கட்டியாக இருக்குது. அந்த மாங்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பியும் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மாங்காய் பேஸ்ட்டை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதில் உள்ள ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஜூஸை மட்டும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். நான் ஒரு மாங்காய்க்கு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஜெல்லின்னா கலர் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால நான் இதில் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ ஜூஸை ஒரு கடாயில் ஊற்றிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனால இது நல்லா இறுகி வரும். ஸோ அந்த பதம் வர வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜெல்லி செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதை இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா திக்காகணும். அதனால இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. இப்படி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுலில் இதை ஊற்றிடலாம். இப்போ இதை 5 to 6 hours வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது 6 hours ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஜெல்லியெல்லாம் இந்த மாதிரி சுகரில் டிப் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரா மேங்கோ ஜெல்லி ரெடி.